ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன் சார், என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு அண்ணனுக்கு அப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கான். எங்க குடும்பத்துல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஏன் சாதாரண ஒரு காய்ச்சல் கோல்டுனா கூட உங்க ஆஸ்பத்திரிக்கு தான் வருவோம். வெளியில உள்ளவியல்கிட்ட நீங்க நல்லா கோவப்படுவியான்னு கேள்விப்பட்டிருக்கோம். கேள்வியா? யோ, அதுதான் ஏன் உண்மை. ஆனா உங்க ஆஸ்பத்திரிக்கு வாரவியல்கிட்ட நீங்க என்ன மாதிரி பேசுவியா, பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிடுவியா, நீங்க கையாளுற விதம், இது எல்லாமே கிரேட் சார். உங்களுக்கு போய் இப்படி ஒரு தம்பியாங்கிறதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. அப்படி என்ன பண்ணான்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். சார், உங்க தம்பி என்ன பண்ணலன்னு கேளுங்க. சாரி சார், உங்க தம்பியை பத்தி உங்ககிட்டயே தப்பா பேசியதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பரவாயில்ல சார், சொல்லுங்க. என்னன்னு சொன்னாதானே என்னால எதனா ஆக்ஷன் எடுக்க முடியும். நாங்கிறதுனால அவன் என்னென்ன தப்பு செய்யான்னு நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா, ஐ மீன் கண்ட காணாமல விட்டுட்டான், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும் இல்ல சார். அவன் ஃபியூச்சர் தானே சார் முக்கியம். சார், அப்படி என்ன பண்ணான்னு சொல்லுங்க. இல்ல இவ்வளவு பில்டப் கொடுக்குதியா எல்லாம்? அரியர் வச்சிருக்கதை தாண்டி அப்படி என்னதான் செஞ்சான்னு எங்களுக்கு தெரியணும் எல்லாம். சும்மா தான், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியேன் சார். ஒரு பிரின்சிபலா இருந்துகிட்டு சொல்லியேன், இப்படி ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்டா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. வழக்கமா எல்லா பிரின்சிபல் சேர்மனும் இதை தானே சொல்லுவாவா. அதையே நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சுக்கிடாதுங்க. என்ன பண்ணான்னு சொல்லுங்க சார், நான் இனிமே கண்டிச்சு வைக்கேன். போன வாரம் ஒரு கம்ப்ளைண்ட் அவன் மேல வீட்டுல வந்து சொன்னானா? இல்லையே சார். என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு ஜூனியர் பையனை அடிச்சுட்டானே. என்னது? அடியா? ஓட ஓட விரட்டி ஹாஸ்டலுக்குள்ள போட்டு அடின்னு உரைக்கி விட்டான். சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற ஏதோ கவினை பத்தி பேசிக்கிட்டு இருக்குதியா. என் தம்பி அப்படி கிடையாது சார், கொஞ்சம் வாய் தொடுக்கா பேசுவானே தவிர. அர்ஜுன் சார், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு கவின் தான் இருக்கான். இந்த கேம்பஸுக்குள்ள யாருக்கிட்ட கவினை பத்தி கேட்டாலும் தெரியும். கவினை தெரியாதவிய இந்த காலேஜ்ல இருக்கவே முடியாது. ஏன் வாட்ச்மேன்ல இருந்து கிளீன் பண்றவிய வரைக்கும் இவனு தெரியும். தெரியானா நல்ல விதமா தெரியான்னு மட்டும் நினைச்சுக்கிட்டாதுங்க. இல்ல அடிச்சான்னு என்னமோ சொன்னிய எல்லாதான். செகண்ட் இயர் படிக்க ஒரு பிள்ளையா தேர்ட் இயர் படிக்க பையன் லவ் பண்ணிட்டானா. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு பிறத்தாலே போய் கிண்டல் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சாத்தி விட்டான். சார், ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணா கோவம் வருது நியாயம் தானே. காலேஜுக்குள்ள சும்மா கிண்டல் அடிக்கிறதெல்லாம் சகஜம்தான். வெளியே வீட்டுக்கு போனதுக்கு பிறவா ஃபாலோ பண்ணி கிண்டல் அடிக்கிறதெல்லாம் தப்பு தானே சார். அர்ஜுன் சார், அந்த பொண்ணு உங்க தம்பிக்கு ஃப்ரெண்டுக்கு ஆளாம். அந்த பிள்ளைய இவனுங்க மட்டும் தான் கிண்டல் அடிக்கணுமா, அந்த பிள்ளைகிட்ட இவனுங்க மட்டும் தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்லி அடி வெளுத்து போட்டான். ஆக மொத்தம் இந்த காலேஜ்ல இவனுங்க மட்டும் பிள்ளைகளை கலாய்க்கலாம், இவனுங்க கேங் மட்டும் நல்லா ராக்கிங் பண்ணலாம், என் வேலையை ராஜினாமா பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே இவனால யோசிச்சிருக்கேன். சரிதான். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வீட்டுக்கு வந்தது இல்ல. அதான் ஒரு செட்டப்ப வச்சிருக்கான்ல அவங்க தம்பி. இந்த 4 வருஷத்துல அவனுக்கு கையில புக் இருந்து நான் ஒரு நாள் கண்டதில்ல. ஒரு பையனை அடிச்சுட்டான்னு சொன்னீங்களே, அந்த பையனுக்கு நல்ல வேலை சார். அந்த பையனுக்கு மூஞ்சில இருந்து ரத்தம் மட்டும் வரையல. அப்படி மட்டும் வந்திருந்து உங்க தம்பியை டெர்மினேட் பண்ணியே விட்டுருப்போம். இல்ல சார், வீட்டுல கொஞ்சம் சாதுவா தான் இருப்பான். அதான் இந்த காலேஜ்ல அவனுக்கு பியாரே டான் தான். டானா? ஆமா சார், டான்னு கூப்பிட்டாதான் உங்க தம்பிக்கு பிடிக்கும். இதுல 28 பேப்பர் அரியர் வேற. சார், என்ன சொன்னீங்க? சில பிள்ளைகள் வாய் கொஞ்சம் துடுக்கா பேசினாலும் படிப்புல ஆர்வமா இருப்பாவ. அப்படிப்பட்ட பிள்ளைகளையாவது கண்ட காணாமல விடலாம். இது படிப்புலயும் ஒண்ணும் கிடையாது, 28 பேப்பர் அரியர். 28 18 சார்? இந்த காலேஜ்ல யாருன்னா வந்து இந்த காலேஜ்ல ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டா டான் தான் சொல்லுவாவ. டான் கவின் அப்படின்னு சொல்லியதோட நடத்த மாட்டாவ. இது வரைக்கும் எத்தனை பிள்ளைல கரெக்ட் பண்ண பார்த்தான், பிள்ளைகளா? எத்தனை அரியர் போட்டிருக்கான், அதுல எத்தனை கிளியர் பண்ணிருக்கான். அந்த அளவு உங்க தம்பி இந்த காலேஜ்ல பிஆர் எடுத்து வச்சிருக்கான். நல்ல பிஆர் இல்ல சார், கெட்ட பிஆர். ஆனா சார், 12ஆம் கிளாஸ் படிச்சதுல அவனுக்கு 560 மார்க் உண்டே. இவனுக்குள்ளே இவன் டான்னு நினைச்சுக்கிட்டியான். இப்ப கூட ஒரு படம் வந்ததேன், அதான் டிராகன். என்னடா அது? மச்சான், அது என்னன்னா நம்ம பிரதீப் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோ. இவன் ஒருத்தன். டேய், டிராகன் படத்துல என்னென்ன சீன் நான் சொல்லாண்டாமா? அப்பதானே உன் தம்பி பத்தி உனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க சார். அதான் டிராகன் படம் இருக்கலாம், அதுல வர ஹீரோ மாதிரி உங்க தம்பி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரியர் போட்டாதான் கெத்தான். 28 பேப்பர் அரியரு. லேப் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ரெக்கார்ட் வேலையை முடிச்சு எக்ஸாம் அட்டன் பண்ணா மட்டும் காணும் சார், பாஸ் பண்ணி விட்டுருவோம். ஆனா அந்த ரெக்கார்டு வேலையை முடிக்கிறது கூட எங்க காலேஜ் ஸ்டாஃப் அவனுக்கு பரத்தாலே போனோம். என் நம்ம 2 செமஸ்டர் தான் இருக்கு. இந்த 3 வருஷத்துல 28 பேப்பர் அரியர். 6 செமஸ்டர் முடிஞ்சாச்சு, என் நம்ம 2 செமஸ்டர் தான் இருக்கு. 28 பேப்பர் அரியர். இந்த செமஸ்டர்லயும் பாடம் இருக்கு. இனிமே அடுத்த செமஸ்டர்ல ப்ராஜெக்ட் ஒர்க், இன்டர்ன்ஷிப், இதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி உங்க தம்பி 28 பேப்பரையும் படிச்சு எடுக்க போறான். எதா இருந்தாலும் நீங்க வீட்டுக்கே போன் பண்ணிருந்தீங்கன்னா அப்பே நாங்க எதனா பேசி அவனை நல்ல வழியில மாத்தி விட்டுருப்பான்ல. நிலன்னு சொல்லிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரான்.
அதுக்கு மேல எங்களுக்கு எப்படி சார் சந்தேகம் வரும்? அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வான்னு சொன்னா அவங்க ஃபாரின்ல இருக்காவா அப்படின்பா. ஃபாரினா? உங்க தம்பி அப்படிதான் சொல்லி வச்சிருக்கான். இப்பதான் எனக்கே தெரியுது உங்க தம்பி அப்படின்னு. அது மட்டும் இல்ல சார், போன வாரம் காலேஜ் பஸ்ல சண்டை போட்டு கிளாஸ உடைச்சு வச்சிருக்கானுங்க. விண்டோ கிளாஸ சரி பண்ணாம வண்டி எடுக்க முடியல. அதான் அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் ஃபைனை போட்டு விட்டுருக்கோம். ஓ, அதுக்குதான் அந்த 5000-ஆ? என்னமோ ஒரு வரியமா எப்ப முடியும், எப்போ உங்க தம்பி இந்த காலேஜ் விட்டு போவான் அப்படின்னு இருக்கோம். அரியர் வெளியே எல்லா பேப்பருக்கும் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுவான். பேப்பர்ல ஒன்னும் இருக்காதுன்னு அவனுக்கே தெரியும். ஏன்னா ரூபாய் கேட்ட உடனே கிடைக்குதுல்ல, அதனால துரை எல்லாம் அப்ளை பண்ணதான் செய்வாரு. எக்ஸாம் ஃபீஸ் கட்டியது கடைசி நாள். ஃபீஸ் விஷயத்துல என்னைக்குமே அவனுக்கு நான் நாளைக்கு தாரேன்னு கூட ஒரு நாள் சொன்னது கிடையாது. கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டு தான் மறு வேலையே பாப்பேன். என்னமோ 50000 ரூபாய் ஃபீஸ் பேலன்ஸ் கிடக்கு. மவனே கவினு, நீ செத்தடா இன்னைக்கு. மொத்த காலேஜ் ஃபீஸையும் கட்டதுக்காண்டி கொடுத்ததுக்கு பிறகு என்னத்துக்கு செலவு பண்ணான்னு தெரியலையே. இன்னைக்கு உனக்கு சங்குதாண்டி மாப்ள. இப்படி ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் எங்கேயே கண்டதில்ல. ஆனா அவனுக்கு பிளஸ்ஸே சொல்லாம விடப்படாதுல்ல. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல எங்க காம்படிஷன்னாலும் உங்க தம்பியால எங்க காலேஜுக்கு பியாரு கொடி கட்டி பறக்கும். சார் பயப்படாதுங்க, இதுல கெட்ட விதமா எல்லாம் இல்ல, நல்ல விதமா தான் கொடி கட்டி பறக்கும். ஸ்போர்ட்ஸ்ல அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு வேற ஆள் ஜெயிக்கலாம்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. சில பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு பக்கத்தை 50 தடவை வாசிச்சா கூட புரியாது. உங்க தம்பிக்கு ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணாலே காணும். செகண்ட் இயர்ல இவிஎஸ்னு ஒரு பேப்பர், அந்த சப்ஜெக்டுக்கு மட்டும் உங்க தம்பி O கிரேட் எடுத்திருக்கான். எப்படி இத்தனை அரியர் போட்டிருக்க பையன் இப்படி படிக்க முடியும்னு கேட்டான். அந்த மேடம் நல்லா அழகா இருப்பாவலாம். என்னதான் தப்பு செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாவலாம். அழகான மேடம் சிரிச்சுக்கிட்டே கண்டிக்கிறதுனால அவங்க பாடத்துக்கு நல்ல மார்க் எடுத்தானா. சார், நீங்க ஒரு ஆஸ்பத்திரியில எம்டியா இருக்குதியா, நீங்க அழகா இருக்குதியான்னு சொல்லிக்கிட்டு உங்க ஸ்டாஃப் எல்லாருமே அழகா இருக்கணும், அப்பதான் நிறைய பேஷண்ட்ஸ் உள்ள வருவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஐயோ பாவம் மச்சான். உங்க தம்பி ஒருத்தனுக்காண்டி நான் எல்லா ஸ்டாஃபையும் தூக்கிட்டேன். இனிமே அழகான ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா சார்? இப்படி எல்லாம் பேசி உங்களை காயப்படுத்தியன்னு மட்டும் நினைக்காதுங்க சார். உங்களுக்கு புரியணும் இல்ல சார், உங்க தம்பியால நான் பட்டிருக்க வேதனை என்னன்னு. அழகான மேடம் அழகா இருக்காவ, சிரிச்சுக்கிட்டே கண்டிக்காவ, இப்படி எல்லா ஸ்டாஃபையும் எடுத்து போடுங்க, நான் எல்லா பாடத்துக்கும் பாஸ் ஆவியேன்னு சொல்லியான். இது கேட்டதான் காலேஜுக்கு மேல மாடியில இருந்து எனக்கே கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிடலாம் போல தோணுச்சு சார். அழகான பிள்ளைதான் வியானம், அழகான பிள்ளையதான் சைட் அடிப்பாரு. வருஷமே இந்த பிரச்சனை எல்லாம் என் காதுக்கு வந்திருந்தா நான் இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டேன் சார். இனிமே நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த காலேஜை விட்டு வெளியே போச்சுல நல்ல மனுஷனா எல்லா பாடத்தையும் பாஸ் பண்ணி நல்ல ஒரு வேலையோட பிள்ளைகள் வெளியே போனேன்னு தான் நாங்களும் ஆசைப்படுவோம். ஏதாவது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவாவது அட்டன் பண்ணி நல்ல ஒரு வேலை கிடைக்காதான் தானே நாங்களும் ஆசைப்படுவோம். இத்தனை அரியர் வச்சிருந்தா எல்லா இன்டர்வியூவும் அட்டன் பண்ணது கூட முடியாது. புரியுது சார், இனிமே நான் பாத்துக்கலாம். தேங்க் காட், இப்போயாவது எனக்கு நீங்க தான் அவனோட அண்ணன் தெரிஞ்சுட்டேன். அது வரைக்கும் நல்லது சார். இனிமே நிலன் கிளன்னு சொல்லிட்டு எவனையாவது இங்க கூட்டிகிட்டு வரட்டும். சார், இப்ப போட்டோல ஒருத்தனை காட்டினா இல்ல, அவன் தான் நிலன். என் போன் நம்பரை உங்களுக்கும் ஆபீஸ்லயும் கொடுத்துட்டு போறேன். அவனை பத்தி என்ன கம்ப்ளைண்ட்னாலும் டைரக்டா எனக்கே போன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நீங்க ஒன்னும் நோ, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல சார் இதுல. சார், எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு. இந்த கிளாஸ உடைச்சதுக்கு ஃபைன் ஆபீஸ்லயே கொடுத்துடலாம் இல்ல? ஆமா சார், ஆபீஸ்லயே கொடுத்துருங்க. கவினோட அண்ணன் சொல்லி கொடுங்க. ஓகே சார், அப்படியே நான் பேலன்ஸ் ஃபீஸையும் கட்டிக்கிட்டு போறேன். ஓகே சார். இப்படி ஒரு அண்ணனுக்கு அப்படி ஒரு தம்பியா? அவனை கவின இனிமே என்னைக்காவது என்கிட்ட வாழை ஆட்டி பாரு. அழகான ஸ்டாஃபா கேட்ட என்கிட்ட இனிமேதான் இருக்கும் உனக்கு. ஏன் சாரா, என்ன நேரமா இந்த கிச்சனுக்குள்ளாலேயே நிக்கிறதுக்கு உனக்கு போரா அடிக்கலையா? என்னை உங்க எல்லாருக்கும் அழகா சமைச்சு போட்டேன். நீங்க சாப்பிட்டு அழகா பாக்கியதுலதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. கண்டியா, வீட்டுல பாட்டியாரு கிட்ட என்னத்தையாவது வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கான், சாரா கிட்ட என்னத்தையாவது வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லா வீட்லயும் ஒண்ணு இருக்க எல்லாம் அதே மாதிரி இருக்கிறது நினைச்சுக்கிட்டு இருந்தா காலேஜ்ல இவனுக்கு எப்படிப்பட்ட பியார் இருக்குன்னு கண்டியா? சரி மச்சான் விடு, அதான் ஃபீஸ கட்டிட்டேலாம், அது பிறகு எதுக்கு கொந்தளிக்கியா? கொந்தளிக்கனா? எனக்குள்ள அப்படி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. பாடம் எனக்கு டீச்சர் அழகா இருக்கானு கேட்டிருக்காங்க கண்டியா? மச்சான், அதுதான் ஹைலைட். நானே இன்ஜினியரிங் தான், என்ன அவன் மெக்கு ஐடி. சத்தியமா சொல்ல மச்சான், என் காலேஜ் பிரின்சிபலுக்கு என் பேர் செல்லம் போல தெரியுமான்னு கூட தெரியல. காலேஜ் பிரின்சிபலே மேல இருந்து கீழே குதிச்சுட்டா நல்லா இருக்குன்னு நினைக்க வச்சிருக்காங்கடியா. அங்க நிக்காண்டா அவன் தம்பி. கொழுப்புடான், கேட்கறதுக்கு யாரும் இல்ல, நம்மள கண்டுக்கிட்டதுக்கு தான் யாரும் இல்லையே. நம்ம போக்குல எப்படியும் சுத்தலாம், யாரும் கேட்க மாட்டாவான்னு நினைச்சிட்டான். வீட்டுல நானும் நிலனும் பொண்ணுங்களை தப்பா எவனாவது பார்த்தாலே இல்ல தப்பா பேசினாலோ கிண்டல் பண்ணாலோ அப்படி கோவம் வரும். இவன் என்னடானா அப்பன மாதிரி ஆவலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. மச்சான், தம்பி மேல இருக்க கோவத்துல போய் அடிச்சிட கடிச்சிட போறடா. எது கடிச்சிடவா? இல்லடா, ரைமிங் நல்லா இருக்கலாம், அடிச்சிட கடிச்சிடேன். பைத்தியக்கார வாய மூடுறான். இல்ல மச்சான், சொல்லேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதா. இருந்தாலும் தம்பிதான், அடிக்கேன்னு சொல்லிக்கிட்டு கையை ஏதோ நீட்டிடாத.
எனக்குன்னு ஆத்திரமா? அவன் எப்படி போனா எனக்கு என்ன? டேய், இப்ப அப்படி பேசுனா இப்ப இப்படி பேச, அப்பனா உன் தம்பி சேட்டையெல்லாம் கேட்க போறது இல்லையா? அவன் திருந்தி அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அவன் ஃபியூச்சர் இருந்தாலும் போனா எனக்கு என்ன? அப்ப நீ அவன் சேட்டையை பத்தி கேட்க போறது இல்லையா? அவன் சேட்டையை பத்தி நான் எதுக்கட கேட்க போறேன்? ஆனா எனக்கு நியாயம் கிடைச்ச அவன இல்ல, அதுக்கு கேட்டுதான் ஆவணும். இப்ப இவன் எந்த பாயிண்ட்ல பேச போறான்னு தெரியலையே. 4 வருஷமா நான் தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன் அவனுக்கு. ஃபீஸ் கட்டியது நானே, 28 பேப்பர் அரியரு. எனக்கு அவன் தர வேண்டிய பணத்தை பத்தி நான் பேசணும்ல. எது? அவன் ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறது நான் இல்ல, அந்த பணம் ஈஸியா வருதுன்னு நினைச்சிட்டான். அதை கேட்காம விட போறது இல்ல. நான் இப்ப நான் கேட்க போறது எனக்காண்டி. அது எப்படி அர்ஜுன்? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாதது மாதிரியே நடந்துக்கிட்டான். பிறகு அவன் ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு அவனுக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? அந்த ஆளுக்கு பிறந்தவனை பத்தி எல்லாம் நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? எனக்கு நான் செலவு பண்ண ஏன் பணம் முக்கியம், அதுக்காண்டிதான் பேச போறேன். அப்போ தம்பிங்கிற அக்கறையில அவனுக்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு தங்கச்சி சாரா மட்டும் தான். அது சரி. சரிடா, நானே இனிமே ஹாஸ்பிட்டல் கிளம்பை, உனக்கும் ஆபீஸ் போனலாம், வா கிளம்பலாம். தங்கச்சி வேற காத்துக்கிட்டு இருப்பாலாம். எந்த தங்கச்சி? பவித்ரா தங்கச்சிடா. பாவம் உனக்காண்டி ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருப்பாலாம், எப்ப என் புருஷன் வருவான் அப்படின்னு. பாவம் நீ வேற சொன்ன ஆபீஸ்க்கு போனலாம். டேய், அவளை நானே என் பொண்டாட்டியை ஏத்துக்கிடல, நீ யார் அவளை தங்கச்சின்னு சொல்லதுக்கு? மச்சான், டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கியா, அது வேற மேட்டர். ஆனா டிவோர்ஸ் கிடைச்சது வரைக்கும் ஒன்னையே நான் மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பனா உன் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி தானடா முறை வேணாம், அந்த முறையில தங்கச்சின்னு கூப்பிடேன். கெரன் அடிச்சேன்னு வச்சுக்கான், செவில பியாந்திரம் பாத்துக்கான். எனக்கு அவளே தேவையில்லைன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இங்க பாரு மச்சான், உன் ட்ராக் எப்ப வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு மனைவிங்கிறவங்க காதல் முதல் கல்யாணம் வரைன்னு அமையலாம். எனக்கு என்னமோ உனக்கு கல்யாணம் முதல் காதல் வரைன்னு தோணுது. டேய் மகர கட்டேன், நிறுத்திட்டு வர போறியா இல்லையா? ஆமா, தங்கச்சி ஆபீஸ்ல வெயிட் பண்ணலாம். எவனாவது இவனுக்கு ஒரு சூனியம் செஞ்சு வைக்க மாட்டானா? நிலன், இதியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதியா? சும்மா சாரா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். கையில கேரட். என்னப்பா, எங்களுக்கெல்லாம் இல்லையா? ஏன் பொண்டாட்டி உனக்கு இல்லாததான்? அண்ணியாரே, என்னம்மா கூட நிறைய கேரட் இருக்கு. இல்ல அதெல்லாம் பாக்கச்சலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தெரியல. அண்ணனும் இதுக்குள்ள இருந்து தான் எடுத்தான். அது சரி. சாரா, வா ஜெசிகா. ஏன்னி அப்பனா கூடைக்குள்ளால இருக்க கேரட் உங்களுக்கு நல்லா இருக்காது. இருந்தாலும் என் நிலன் கையில வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்ட கேரட் மாதிரி டேஸ்ட் இருக்காது இல்லையா? ஓஹோ, என்னை எங்கயோ கொண்டு விட போறாவ பாரு உன்னைய. ஐ மீன் காதல் தகட்டு கொடுத்த உனக்கு கலாய்க்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சுக்கண்டியா? இல்ல உன் பொண்டாட்டிக்கு காலமா நான் கேரட் வாங்கச்சுல என் கூடாலதான் நின்னாவ. அவியலுக்கு அப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணலையே. இப்ப உன் கையில இருந்ததை கண்டதுக்கு பிறகுதான் சாப்பிடணும்னு தோணி இருக்கு. அதான் நாளைக்கு உனக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வருவார்ல, அப்ப தெரியும். எல்லாரும் பிஸியா பேசிக்கிட்டு இருக்குதியலோ? இல்ல சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சாரா, சொல்லு ஜெசிகா. நீ என்னையா ஜெசிகான்னு கூப்பிட? உன் பேர் ஜெசிகா தானே இல்லையா? இல்ல முன்னெல்லாம் ஜெசிகா அண்ணின்னு தானே கூப்பிடுவேன். அப்ப என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா வர போறவியான்னு நினைச்சேன். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எப்போ உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கச்சுல தியாவை கூட தான் தியான்னு கூப்பிடுவேன். நீ வா போன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எப்ப நிலனனுக்கு பிடிச்சி இந்த வீட்டுக்கு தியா தான் மருமகளா வரப்போறான்னு தெரிஞ்சதும் அது பிறகு தியா அண்ணின்னு கூப்பிடுவேன். அது அண்ணன் பொண்டாட்டிக்கான மரியாதை. அந்த மரியாதையை போறவிய வாரவியல்கிட்ட எல்லாம் காட்ட முடியுமா? என்னன்னு நான் சொல்லியது கரெக்ட் தானே? என்ன ஜெசிகா, இன்னைக்கு நீ வேலைக்கு போவே இல்லையா? இல்ல நிலன், இன்னைக்கு நான் உங்களை பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். சாரா, நீ யாரையும் எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச மாட்டியே? என்னை விட ஒரு வருஷம் சின்ன பொண்ணு நீ. நான் +2 படிச்சுக்கிட்டு இருக்கச்சுல நீ +1 படிச்சுக்கிட்டு இருந்த. அதனால என்னமோ நானே அப்பப்போ உனக்கிட்ட எதனா கிண்டலா பேசினா கூட இந்த 2 வருஷத்துல என்னை மரியாதை இல்லாம நீ எங்கேயும் பேசினது இல்லையே. என்னாச்சு உனக்கு? நான் எப்பயும் மாதிரி தான் நீ இருக்கேன், உங்களுக்கு அப்படி தோணதா இருக்கும். சரி, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். ஜெஸ்ஸி, நீங்களும் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும் சாரா. சொல்லுங்க, உனக்கிட்ட என்ன பேசணும்னு வந்தேனா? சாரா, நான் ஏன் உன் அண்ணன் கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு போனேன்னு உனக்கு தெரியாது இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு சிடுன்னு இருக்குச்சுல. எனக்கு என்னைய அவர் புரிஞ்சுக்கணும்னு ஏக்கமா இருக்கேன் இல்லையா? உனக்கு ஒரு பொருள் வாங்கி குடிக்காரு, அதேதான் நானும் அவர்கிட்ட கேட்கேன். உனக்கு வாங்க போறாருல்ல, அப்பயாவது எனக்கு எதுனா வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், நான் அவ்வளவு பெருசா எதுனா கேட்டேன் அவர்கிட்ட. ஒரு கண்ணாடி வளையல். ஜெஸ்ஸி, நீ எதிர்பார்க்கிறதுல நான் எந்த தப்பும் சொல்லல. துளசி தான் இந்த வீட்டுல இருக்கா. துளசிக்கு கூட தான் இது வரைக்கும் அண்ணன் எந்த பொருளும் வாங்கி கொடுத்தது இல்ல. அதுக்காண்டி துளசிக்கு அண்ணன் மேல எந்த கோபமும் இருந்தது இல்ல. அண்ணனுக்கு புரிய வைக்கணும்னா நினைச்சது இல்ல. அவ தங்கச்சி நிலன், உன் அம்மாவை அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது.
அதனால உங்களையும் பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஆனா நான் அப்படி இல்லையே. உன்னையும் அவரு காதலிச்சாருன்னா, ஐ மீன் உன் மேல அவருக்கு காதல் இருந்திருந்தனா, காதல் இருந்து நீ கேட்கறது எதுவும் வாங்கி தராம இருந்திருந்தா அவர் மேல தப்புன்னு நாங்க சொல்லியிருப்போம். ஆனா அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையே ஜெசிகா. அண்ணனுக்காண்டி நீ அண்ணன் பின்னாடியே சுத்தி எத்தனையோ நாள் அம்மா கிட்ட இருந்து கூட திட்டு வாங்கியிருக்க. இதெல்லாம் பார்த்ததுனால சரி கல்யாணம்னு ஒண்ணு கட்டிக்கிட்டா உன்னே கட்டிக்கேன்னு வாக்கு கொடுத்தாரே தவிர அவருக்கு எந்த பொண்ணு மேலயும் காதல் எல்லாம் இருந்தது இல்ல. மேபி உன்னை கல்யாணம் கட்டியிருந்தாருன்னா அது பிறகு உன் மேல காதல் வந்திருக்கான். அவர் உனக்கு சம்மதம் கொடுத்த வாய்ப்பா நீயே இழந்துட்ட. சரி அதான் முடிஞ்சு போச்சே, அதெல்லாம் விடு. இளநிலன், எதுவும் இன்னும் முடிஞ்சு போவேல. எனக்கு அர்ஜுன் தான் வேணும். நீங்க 2 பேரும் ஒண்ணா பேசிக்கிட்டு நின்னதை கண்டு மறுபடியும் சேர்ந்துட்டியான்னு நினைச்சேன். அப்ப சேர இல்லையா? இல்ல எப்படி இருக்கீங்க அர்ஜுன் கேட்டேன், அவ்வளவுதான். அப்பனா மறுபடியும் நீ திருப்பி வந்தான்னு சொல்லிக்கிட்டு அர்ஜுன் ஒன்ன ஏத்துக்கிட்டா இந்த இடத்துல அர்ஜுன் தான் முட்டாளா தெரிவாரு. தியா, இல்ல உன் காதலுக்காண்டி தானே உன்னை ஏத்துக்கிட்டதுக்கு ரெடி ஆனாரு. நீ வேணான்னு சொல்லி திருப்பியும் வேண்டான்னு சொல்லி போறது, மறுபடியும் உன்னை ஏத்துக்கிட்டாருன்னா அவரு முட்டாள் தான். தியா, நீ சும்மா இரு. இல்ல நான் எப்பயுமே இப்படிதான் மனசுல படியதை டக்குன்னு சொல்லிடுவேன். பாத்து டக்கு டக்குன்னு மனசுல படியதெல்லாம் சொல்லி யாருக்கிட்ட இருந்தாவது பெரிய அளவுல அறுப்பு வாங்கிட்டு வந்துடாத. பேசச்சுல கொஞ்சம் பார்த்து பேசு. நிலன், நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல கோவப்படியா? வீட்டு நீ எதுக்கு கண்டுக்கிறியா அதையெல்லாம்? இல்ல நான் சொல்லியதுல என்ன தப்பு இருக்கு? இவ வியானன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. அதனால சரி போனா போட்டு கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா உன்னையே கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு திருப்பி வந்து ஏத்துக்கிடுங்கன்னு சொன்னா இது நல்லாவா இருக்கு? தியா, என்னமா 2 நாளையில உனக்கு கல்யாணமா நடக்க போகுது. மனசுல படியத பேசியன்னு சொல்லிக்கிட்டு பட்டு பட்டுன்னு பேசி அர்ஜுன் கிட்ட இருந்தா தங்க ஆண்டி கிட்ட என்ன திட்டு வாங்கிக்கிட்டு போயிடாத. ஹலோ ஹலோ ஹலோ, நீ பொதுல அர்ஜுன் அண்ணனை பத்தி பேசின, அதனால அவ கருத்து சொன்னா. அவளுக்கு எதுனா ஒண்ணுன்னா கேட்கறதுக்கும் அதை பாத்துக்கிறதுக்கும் புருஷனா நான் இருப்பேன். அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படுறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கேன். இல்ல நிலன், அவ சொன்னா இல்ல மனசுல படியதா சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதான். அதுக்கு நீ பொதுல வந்து பேசாம இருந்திருக்கணும். நிலன், நான் வீட்டுக்கு கிளம்பேன். எனக்கும் அரவிந்த் வீடு வரைக்கும் போனோம். நானும் போனேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உன் வீடு தாண்டி தானே இருக்கு, அப்படியே நடந்து போயிட்டு வந்துடலான்னு பாக்கேன். சரி நிலன். சாரா, ஜெசிகா, எனக்கு வேலை இருக்கு. யாரு கூடாலும் நின்னுகிட்டு பேசிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. பரவ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. என் வாழ்க்கையில என் அண்ணன் என்ன முடிவடிக்கானோ அதுக்குதான் நான் சரின்னு தலையாட்டுவேன். ஆனா அவன் வாழ்க்கையில அண்ணன் நீ அதை செய் இதை செய்யும் சொல்லிட்டு அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி குடிக்க அளவுல எல்லாம் நான் என்னமோ வளரையில. அதனால எனக்கிட்ட வந்து நீ பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. என்னதான் பாரு மேல ஒரு கோவம் இருந்தாலும் நேற்றுக்கு அவ கண்ணுல அடிபட்டதா மனசு ஒரு மாதிரி துடிச்சுதான் போச்சுல. ஆமால, எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்து தெரியுமா. கண்ணை பாக்கத்திலே பாவம் போலதான் இருந்து. அதான் நமக்கு ஒரு ஆளை பிடிக்கலனாலும் அவ அழைச்சலையும் இல்லனா அவளுக்கு எதனா அடிபட்டாலும் நமக்கு தானா ஒரு வருத்தம் வருது கண்டியா. அதான் மனசு கோணம். என்னமோ அடிபட்டிருக்கு கண்டியா. ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் பிக் பாஸ் கொஞ்சம் கேவலமா தான் போயிட்டு இருந்து. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போனதுக்கு பிறகுதான் கொஞ்சம் பிக் பாஸ் பாக்கிய மாதிரி இருக்கு. கவி, சார், இங்க என்ன செஞ்சுக்கிட்டு நிக்கிறியா 2 பேரும்? சும்மா ஹாஸ்பிடல் பத்தி பேசிட்டு இருந்தேன் சார், பேஷண்ட்ஸ் பத்தி. நான் என்ன சொல்லிட்டு போனேன்? சார் என்ன சொல்லிட்டு போனியா? நான் இன்னைக்கு இப்பதான் உங்களை பாக்கேன். மர்லின் உனக்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? சார், பேஷண்ட்க்கு சர்ஜரி இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். இங்க என்னடா நின்னுகிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுவும் பிக் பாஸ் பத்தி. சர்ஜரி பண்றதுக்கு அங்க எதுவும் ரெடியா இல்ல, பல்ல காட்டிட்டு பிக் பாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? சாரி டாக்டர், ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ்? மர்லின், எங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லைன்னா பேஷண்டோட உயிருக்கு தான் டேஞ்சரா போவோம். சென்னான் போய் உங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க. ஓகே டாக்டர், நான் இப்போ ஆபரேஷன் டேபிள் ரெடி பண்ண போறேன். சரி வைத்தியக்காரி, மறந்து பையா பிக் பாஸ் பத்தி பேசிக்கிட்டு நின்ன. உன்னால எனக்கு சேர்த்து திட்டு விழுந்திருக்க. இந்த சிடுமூஞ்சி டாக்டர் பிக் பாஸ் மாதிரி தான் திட்டியாரு. எப்படா வீட்டுக்கு போவேன்னு இருக்க? இன்னைக்கு கேட்க போற கேள்வில ஒண்ணுல அந்த வீட்ல இருந்து திருந்தனாமை, அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு போனாமை. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வாங்க மர்லின். எல்லாம் ரெடி சார். அது எதுக்கு இப்படி பயந்து போய் சொல்றீங்க? சிடுமூஞ்சி, நீ தானே திட்டின. பொண்ணுன்னா எப்ப பார்த்தாலும் போல்டா இருக்கணும். பள்ளிக்கும் பாச்சைக்கும் பயந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது. சரி சார். சரி, நீங்க போலாம். இப்ப இந்த ஆள் பைத்தியமா நான் பைத்தியமா? யார் பைத்தியனே தெரிய மாட்டேங்குதே. அறுப்பு வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா புலம்பிட்டு வாரா. மர்லின் என்ன பயங்கரமா திட்டி விட்டுட்டாரோ. சர்ஜரிக்கு என்னமோ ஒரு டாக்டர் வர போறாரு, அவர் என்னமோ வரவே இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த ஆள் தான் வந்து கத்திக்கிட்டு போறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போய் கூப்பிட்டா பயங்கரமா திட்டி விட்டுட்டாரோ. இல்லல, அதுக்கே இப்படி பயந்துகிட்டு பதில் சொல்லியா? போல்டா சொல்ல வேண்டாமா? பொண்ணுனா போல்டா இருக்கணும், பள்ளிக்கும் பாச்சாக்கும் பயந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியாரு. இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியலடி. இந்த டாக்டர் மட்டும் பிக் பாஸ்க்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கான். பிக் பாஸ்க்கு போயிருந்தா சார் தான் டைட்டில் வின்னர். மொத நாமினேஷன்ல தூக்கி வெளியே போட்டுருப்பாவ. ஏச்சுனும் அந்த எண்ணெய் தேய்ச்சதுல இருந்து உமக்கு தலையெல்லாம் முடியா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது போல. ஆமா, முடியா காய்ச்சுது. போய் செல்லம் போல கண்ணை வச்சு கண்ணாடியில பாரு.
நல்ல தலைமுடி நெடு நெடுன்னு வளர்ந்துகிட்டு போகுது. சும்மா எதுனா பேசணும்னு சொல்லிட்டு பேசாத ரோசா. ஓய் பாரு ஓய், இதுக்கு முந்தி இந்த நடு மண்டல எல்லாம் ஒரு முடி கூட வளர்ந்தது இல்ல. இப்ப 5-6 முடி புதுசா வளர்ந்துருக்கு கண்டிரா. அதான் அவன் அந்த எண்ணெய் தரச்சிலே என்கிட்ட சொல்லி தான் தந்தான். ஒரு மாசம் பொறுத்தியல்னா நல்ல முடி வளரும். என்னமா 6 மாசத்துல காடு போல முடியெல்லாம் வளர்ந்து கிடக்கும். நம்பி வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா. உச்சில 5-6 முடி புதுசா வளர்ந்துருக்கு கண்டிரா. அது பிறகுதான் இது எண்ணெய்க்கு மேல எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. பாட்டி, காலேஜ் முடிஞ்சாச்சா? ஆமா ரோசே, இப்பதான் காலேஜ் வண்டி வந்தது. எடி உன் அண்ணன்காரன் எங்க? அவனா? அவன் எங்க எந்த காட்டுல மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கான்னு எனக்கு எங்க தெரியும். ஏமாக்கா, ஒரே காலேஜ் வண்டி. உன் கூட என்னைக்காவது முதல்ல வந்திருக்கானா? இனிமே 1 மணி நேரம் தாண்டி வருவான். எங்க போறான்னு தெரியலாமா? ஒரு கிரிக்கெட் மட்டையும் தூக்கிக்கிட்டு போவான். இவனுங்கன்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல 4-5 பயலெல்லாம் உண்டு. அவனோட கூட நல்ல ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு வந்து சேருவான். அது சரி, என்ன ரோசு, சின்ன கூட ஒரே ரொமான்ஸ் தான் போல. ஆமா, அது மட்டும் தான் குறை சொல்லிப்பேன். ஏட்டி, இந்த அர்ஜுன் பியார இன்னைக்கு காலேஜுக்கு வந்தானா இல்லையா? காலேஜுக்கு வந்த மாதிரி எல்லாம் தெரியல, நான் காணலையே. ஏன்னா ஃப்ரெண்ட் மார்வல்ட்ட எல்லாம் சொல்லி தான் வச்சிருந்தேன். எங்க பெரியண்ண காலேஜுக்கு வந்தது யாருன்னா பாத்தியல்னா என்கிட்ட சொல்லிருங்கன்னு முதே சொல்லி தான் வச்சிருந்தேன். எவ்வளவு வந்து சொல்லலையே நாங்க பார்த்தோம் அப்படின்னு. யாராவது ஒருத்தியலுக்கு கண்ணியாவது பட்டிருக்க அண்ணே வந்திருந்தா. அண்ணே வந்த மாதிரி தெரியல, வரையல. இந்த பையன் சிக்குவான்னு பார்த்தா சிக்க மாட்டேங்கானே. ரோசா அண்ணே மட்டும் காலேஜ்ல இவனுக்காண்டி வந்ததுன்னு வச்சுக்கா, அது பிறகு இவனை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவான். 18 பேப்பர் அரியரெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச கதை தானே. தெரியாதது நிறைய இருக்கு என்னமா. அப்படி என்னவாகும்? எங்க அவன்? யாரு? அதான் ரோசு நானும் பாக்கேன். கண்ணுக்கு தெரிய தூரம் வரைக்கும் யாரையும் காணல. யாருக்கிட்ட எங்க அவன் கேட்கான்? எங்க அவன் கேட்க அவனையும் காணல. அர்ஜுனனை யாருக்கிட்ட பேசியான்னு தெரியலையே. அதான் உன புறத்துல யாரோ நிக்காவன்னு பார்த்தா அங்கனே யாரும் இல்ல. யாருக்கிட்ட பேசான்? உனக்கிட்ட தான் கேட்டேன். அண்ணா என்ன? உனக்கிட்ட தான். எங்க அவன் கேட்டேன். அண்ணே என்கிட்ட நீயா பேச? அவன் எங்கன்னு கேட்க உனக்கு காது கேட்காதா? நிலநன பத்தியா கேட்க? உனக்கு முந்தினது ஒண்ணு பிறந்ததுல எங்கன்னு கேட்டேன். அவன் என்னமோ வீட்டுக்கு வரையல. காலேஜ் வண்டி வந்ததுனால தானே நீ வீட்டுக்கு வந்திருக்க. என்னமா அவன் வீட்டுக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? ஏ அப்பா, எனக்கே பயமா இருக்கு. இப்படி விடுவிடுன்னு வெடிக்கான். நம்ம சத்தப்படாம இருந்துருவான். மத என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கணுமே. தெரியல அண்ணே, சில நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எதுனா விளையாட போனாலும் போயிருப்பான். ரொம்ப சந்தோஷம். அப்பா, சுனாமியே அடிச்சுக்கிட்டு போன மாதிரி இருக்கு. ரோசு எடியா, அண்ணே என்கிட்ட பேசிட்டான். ரொம்ப வாய பழக்காத, அவனுக்கு எதனா தேவையா இருக்கான். ஐயோ அண்ணே என்கிட்ட பேசிட்டான். ரொம்ப கொந்தளிக்காதம்மா. இப்ப எதனா தேவையா இருந்திருக்க வந்து பேசியிருப்பான். தோ கவின் வாரான். கவினா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு அண்ணன் ஒரு மேட்டர் சொல்லேன் கேளு. காலேஜ் முடிச்சதுன்னா நேரா வீட்டுக்கு வர தெரியாது. எனக்கு ஒண்ணுல இந்த வீட்டுல நீ இருந்து திருந்தணும். அப்படி இல்ல என்னோட இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். அட ரோசு, நான் சொல்லது கேளுங்க. ஓஹோ, வந்துட்டியா? அண்ணனுக்கு ஒரு 5000 தேவைப்பட்டது கண்டியா? 5000 ரூபாய் தேவைப்பட்டது. சரி, ஏதாவது நல்ல காரியம் செய்யறதுக்காண்டியா தேவைப்பட்டது? அட முட்டை கண்ணி, ஐயாவுக்கு ஸ்பெஷலா ஒரு 5000 தேவைப்பட்டது. என்னமோ சொல்ல போனா அந்த 5000 ரூபாய்க்காண்டி நிறைய ட்ரை பண்ணேன். யார்கிட்ட 5000 ரூபாய் கிடைக்கவே இல்ல. யாரோ ஒரு கூமுட்டை எனக்காண்டி ஆபீஸ்ல போய் அந்த 5000 ரூபாயை கட்டி இருக்கு. இங்க என்ன ஹைலைட்னா, எனக்காண்டியும் ஏதோ ஒரு ஃபிகர் காத்துக்கிட்டு இருக்குது கண்டியா. ஃபிகரா? லேய், உனக்கு ஃபிகரா 5000 ரூபாய் கிட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபிகருங்களை தாண்டி அந்த காலேஜ்ல என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு யார் இருக்கா? அதான் முட்டைக்கண்ணி சொல்லேன். அந்த காலேஜ்ல என்ன தீவிரமா காதலிக்க ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. நாளையில இருந்து என் வேலை அந்த அம்முக்குட்டி யாருங்கத தேடியதுதான். என் மேல காதலா இருக்கானா கண்டிப்பா அழகான பிள்ளையா தான் இருப்பான். ஏலேய், அழகு இருக்குது இருக்கட்டே. உன் அண்ணன்காரன் உன்னை தேடிக்கிட்டு போனா என்னவோ? நிலனா, அவனுக்கு வேற வேலை இல்ல. எதுனா கல்யாண வேலையை இழுத்து போட்டு செய்யறதுக்கு கூப்பிடுவான். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். நிலன் இல்ல, அர்ஜுன் அண்ணா. நீ என்னைய தேடிக்கிட்டு போனாரா? உன்னையதாம்ல தேடிக்கிட்டு போனாரே. அப்பனா கன்ஃபார்ம் அந்த பிள்ளை எனக்காண்டி 5000 ரூபாய் கட்டி இருக்கலாம். அந்த பிள்ளைய வீட்டுல உள்ளவிய நேரா அர்ஜுன் அண்ணன்கிட்டே வந்து பேசியிருப்பாவ. உங்க பையனா எனக்கு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க தம்பிக்கு எங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணத்தை வைக்கலான்னு கேட்கறதுக்காண்டி ஒன்னில் போன் பண்ணிருப்பாவ. இல்லனா அர்ஜுன் அண்ணனை நேரா போய் பாத்துருப்பாவ. அதான் என் கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்காண்டி தேடினாரா இருக்கான். இது அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் காண்டி தேடின மாதிரி எல்லாம் இருந்ததே. ஏ ரோசு, வாய முடுங்க. அன்னை பாசமா என்னைய தேடி இருக்கான். கல்யாணம் பண்ணி வைக்கனால வயசு ஆகுதுல்ல. வீட்டுக்குள்ள யார்ட்டி இப்படி மணி அடிச்சுக்கிட்டு இருக்குது? எனக்கு தெரியாது, நானும் உன்னை மாதிரி தானே. யாராக இப்படி மணி அடிக்குது? இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு போய் பாத்துடலாம்.